வணக்கம். இந்த ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ல Jetpack Compose ரீகம்போசிஷன் பத்தி பார்க்கலாம். இம்பரேட்டிவ் ஸ்டைல் UI ஃப்ரேம்வொர்க்ல இன்கேஸ் டேட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா UI அப்டேட் பண்ணணும்னா நம்ம அந்த UIல இருக்க விட்ஜெட்ஸ் இல்லைனா வியூஸோட செட்டர் மெத்தடை கால் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் செட் டெக்ஸ்ட் இல்லைனா செட் கலர் அப்படி கால் பண்ணுவோம். Jetpack Compose மாதிரி ஒரு டிக்ளரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க்ல டேட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த நியூ டேட்டாவோட அதே கம்போசபிள் ஃபங்க்ஷனை ரீஎக்ஸிக்யூட் பண்ணணும். இதை நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. Jetpack Compose ஃப்ரேம்வொர்க்கே ஹேண்டில் பண்ணிக்கும். இந்த கான்செப்ட் பேர் தான் ரீகம்போசிஷன். கேஸ் ஆப் ஸ்டேட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதே கம்போசபிள் ஃபங்க்ஷன் ரீஎக்ஸிக்யூட் ஆகும். அது மட்டும் இல்லை, எந்த ஃபங்க்ஷன் இல்லைனா லேம்டா ஸ்கோப் சேஞ்ச் ஆச்சோ அந்த ஃபங்க்ஷன் இல்லைனா லேம்டா மட்டும்தான் ரீகம்போஸ் ஆகும். மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடும். இதனால தான் ரீகம்போசிஷனை ஒரு இன்டெலிஜென்ட் ரீகம்போசிஷனும் சொல்கிறாங்க. ஜென்ரலாக Jetpack Compose பேஸ் பண்ண ஒரு யூஐயை கம்போசிஷன்னு சொல்லுவாங்க. கம்போசிஷன் வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். கம்போசிஷன் வந்து நம்ம கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கம்போசிஷன் கிடைக்கும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இல்லைனா ஃப்ராக்மெண்ட்டுக்கு லைஃப் சைக்கிள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆன் கிரியேட்லேருந்து ஆன் டெஸ்ட்ராய் வரைக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்கும் லைஃப் சைக்கிள் இருக்குது. அதுதான் இந்த டயக்ராமில் போட்டிருக்கேன். என்டர் கம்போசிஷன், ரீகம்போஸ் 0 ஆர் மோர் டைம்ஸ், லீவ் கம்போசிஷன். அதாவது கம்போசிஷனுக்குள்ளே வரும். இன்கேஸ் டேட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா ரீகம்போஸ் ஆகும், கம்போசிஷன் வெளியில் போகும். இதுதான் கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸோட லைஃப் சைக்கிள். ரொம்ப சிம்பிளான லைஃப் சைக்கிள் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் ரன் ஆச்சுன்னா அதை இனிஷியல் கம்போசிஷன் சொல்லலாம். இன்கேஸ் டேட்டா சேஞ்ச் ஆகி ரீகம்போஸ் ஆச்சுன்னா அதை ரீகம்போசிஷன் சொல்லலாம். ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணால் நம்மளுக்கு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் தனித்தனி லைஃப் சைக்கிள் இருக்கும். அதுதான் இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன். மை கம்போசபிள்னு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன், அதில் காலம்னு ஒரு கம்போசபிள் இருக்குது. அதுக்குள்ளே 2 டெக்ஸ்ட் கம்போசபிள்ஸ் இருக்குது. அதோட கம்போசிஷன் ட்ரீ தான் இங்கே ரைட் சைடில் இருக்குது. ஒவ்வொரு கம்போசபிள் ஃபங்க்ஷனோட இன்ஸ்டன்ஸையும் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ராக் பண்ணுறதுக்கு Jetpack Compose வந்து 2 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து கால் சைட், இன்னொன்று வந்து எக்ஸிகியூஷன் ஆர்டர். கால் சைட்ன்றது சோர்ஸ் கோடோட லொக்கேஷன். அதாவது நம்ம கம்போசபிள் ஃபங்க்ஷன் சோர்ஸ் கோடில் எந்த லொக்கேஷன்லேருந்து கால் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் கால் சைட். இந்த கால் சைட் வச்சு தான் ஒவ்வொரு கம்போசபிள் ஃபங்க்ஷனோட இன்ஸ்டன்ஸையும் டிஸ்டிங்க்டாக ஐடென்டிஃபை பண்ணோம். அது நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே பாருங்கள். நம்ம ஒரே கம்போசபிள் ஃபங்க்ஷன் தான் காலமில் இருக்குது, டெக்ஸ்ட் கம்போசபிள் தான். அதோட ஸ்ட்ரிங் வேல்யூவும் எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஒரே கம்போசபிள் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணாலும் நம்மளுக்கு கம்போசபிள் ட்ரீல வந்து 2 இன்ஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. டெக்ஸ்ட் கம்போசபிள்கான இன்ஸ்டன்ஸ் 2 இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே கம்போசபிள் ஃபங்க்ஷனை நம்ம மல்டிபிள் கால் சைட்லேருந்து கால் பண்ணால் நம்மளுக்கு மல்டிபிள் கம்போசபிள் ஃபங்க்ஷனோட இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு தடவை ரீகம்போசிஷன் ஆகும்போது ப்ரீவியஸ் கம்போசிஷனில் எந்தெந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் ஆச்சுன்னு ட்ராக் பண்ணோம். இன்கேஸ் ரீகம்போசிஷன்லையும் அதே ஃபங்க்ஷன் கால் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனோட இன்புட் பேராமீட்டர் எதுவும் சேஞ்ச் ஆகலைன்னா அந்த ஃபங்க்ஷனை அகைன் கால் பண்ணாது, ஸ்கிப் பண்ணிடும். ப்ரீவியஸ் கம்போசிஷனில் கிரியேட் ஆன இன்ஸ்டன்ஸையே ரீயூஸ் பண்ணிக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், மெயின் ஸ்க்ரீன்னு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் ஷோ ஹெடர்னு ஒரு பூலியன் வேல்யூ இன்புட் பேராமீட்டராக இருக்குது. இன்கேஸ் ஷோ ஹெடர் ட்ரூவாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஹெடர் ஃபங்க்ஷன் கால் ஆகும், இல்லைனா மெயின் கண்டென்ட் மட்டும்தான் கால் ஆகும். இனிஷியல் கம்போசிஷனில் ஷோ ஹெடர் ஃபால்ஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் கண்டிஷனில் ஃபால்ஸ்ன்னு இருந்தால் இந்த ஹெடர் ஃபங்க்ஷன் காலே ஆகாது, டேரெக்டாக மெயின் கண்டென்ட் கம்போசபிள் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். அதோட கம்போசிஷன் ட்ரீ நான் இந்த லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்கேஸ் ஷோ ஹெடர் வந்து ட்ரூவாக மாறுச்சுன்னா ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், அதனால ரீகம்போசிஷன் ஆகும். அப்போ வந்து இஃப்குள்ளே இந்த ஹெடர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அதுக்கப்புறம் தான் மெயின் கண்டென்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரீகம்போசிஷனில் இந்த மெயின் கண்டென்ட் கம்போசபிள் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகாது, ஸ்கிப் ஆகிடும். ஏன்னா இதோட இன்புட் பேராமீட்டர் எதுவும் இல்லை, இதோட ஸ்டேட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸோ அதனால் இந்த மெயின் கண்டென்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணாது, ஸ்கிப் பண்ணிடும். இனிஷியல் கம்போசிஷனில் கிரியேட் ஆன இந்த இன்ஸ்டன்ஸையே ரீயூஸ் பண்ணிக்கும். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் ரெண்டுமே கிரே கலரில் நான் கொடுத்துருக்கேன். போன எக்ஸாம்பிளில் கால் சைட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனோட இன்ஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு பார்த்தோம். கால் சைட்ன்றது சோர்ஸ் கோடோட லொக்கேஷன். அதாவது சோர்ஸ் கோடில் கம்போசபிள் ஃபங்க்ஷன் எந்த லைன்லேருந்து கால் ஆகுதுன்றது தான் கால் சைட். இந்த கால் சைட் வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், யூசர் லிஸ்ட் ஸ்க்ரீன்னு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட இன்புட் பேராமீட்டர் வந்து யூசர் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு. அதில் காலம் யூஸ் பண்ணி நம்ம ஃபார் லூப்பில் அந்த யூசர் லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணி யூசர் ஐட்டம்னு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்கு இன்புட் பேராமீட்டராக அந்த யூசர் ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நம்ம ஃபார் லூப்பில் யூசர் ஐட்டம்னு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம்.
இந்த யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷன் எப்போவுமே ஒரே கால் செட்ல இருந்து தான் கால் ஆகும். இந்த லிஸ்ட்ல எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை தடவை இந்த ஃபார் லூப் ஐட்ரேட் ஆனாலும் இந்த யூசர் ஐட்டம் ஃபங்க்ஷன் வந்து ஒரே கால் சைட்ல இருந்து தான் கால் ஆகும். அதாவது சோர்ஸ் கோட்ல ஒரே லொகேஷன்ல இருந்து தான் கால் ஆகும். இதனால தான் கால் சைட் மட்டும் வச்சு ஐடென்டிஃபை பண்ணாம கம்போஸ் வந்து எக்ஸிகியூஷன் ஆர்டர் வச்சும் ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனோட இன்ஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுது. ரைட் சைடில் இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்கான கம்போசிஷன் ட்ரீ இருக்கு. ஃபார் லூப்ல இந்த யூசர் லிஸ்ட் ஐட்ரேட் ஆகும்போது சீக்வன்ஷியலாக இந்த யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த கிரீன் கலரில் இருக்கிற யூசர் ஐட்டம் இன்ஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதோட இன்புட் பார்த்தீங்கன்னா யூசர் லிஸ்ட்டில் இருக்கிற இண்டெக்ஸ் 0ல் இருக்கிற ஆப்ஜெக்ட், எக்ஸாம்பிளுக்கு யூசர் ஏன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கிற யூசர் ஐட்டம் இன்ஸ்டன்ஸ், இது வந்து ரெண்டாவது எக்ஸிக்யூட் ஆகும். இதோட இன்புட் பேராமீட்டர் வந்து யூசர் பின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த யூசர் லிஸ்ட்டில் புதுசாக ஒரு எலமெண்ட் இந்த லிஸ்ட்டோட பாட்டமில் நம்ம ஆட் பண்ணால் இனிஷியல் கம்போசிஷனில் கிரியேட் ஆன இந்த இன்ஸ்டன்ஸையே ரீயூஸ் பண்ணிக்கும். ரைட் சைடில் பாருங்கள் ரீகம்போசிஷனுக்கான ட்ரீ இருக்குது. இதில் பாருங்கள் இனிஷியல் கம்போசிஷனில் கிரியேட் ஆன இந்த க்ரீன், இந்த பிங்க், இந்த இன்ஸ்டன்ஸே ரீயூஸ் பண்ணிக்குது. இந்த ரெட் கலரில் இருக்கிற யூசர் ஐட்டம் இன்ஸ்டன்ஸ் தான் கடைசியாக நம்ம லிஸ்ட்டோட பாட்டமில் ஆட் பண்ணது. காரணம் என்னென்னா லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம்ஸோட பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால் இந்த யூசர் ஐட்டம் ஃபங்க்ஷனோட இன்புட் பேராமீட்டரும் சேஞ்ச் ஆகுது. ஆனால் நம்ம ஒரு யூசர் ஆப்ஜெக்டை லிஸ்ட்டோட டாப்பில் ஆட் பண்ணால் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகும். அதனால் ஒவ்வொரு யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷனோட இன்புட் பேராமீட்டரும் சேஞ்ச் ஆகும். இதனால் ப்ரீவியஸ் கம்போசிஷனில் கிரியேட் ஆன இன்ஸ்டன்ஸை ரீயூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷனும் ரீகம்போஸ் ஆகும். இந்த கம்போசிஷன் ட்ரீயை பாருங்கள். க்ரீன் கலரில் இருக்கிற யூசர் ஐட்டம் இன்ஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆச்சு. அதோட இன்புட் பேராமீட்டர் வந்து யூசர் ஏ. ரீகம்போசிஷனில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை லிஸ்ட்டோட டாப்பில் ஆட் பண்ணதால் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆன க்ரீன் கலர் இன்ஸ்டன்ஸோட இன்புட் பேராமீட்டர் வந்து சியாக மாறிடுச்சு. அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீகம்போஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் செகண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லிஸ்ட்டோட மிடில் ஆட் பண்ணாலோ இல்லை லிஸ்ட்டை ரீஆர்டர் பண்ணாலோ ரிமூவ் பண்ணாலோ ப்ரீவியஸ் கம்போசிஷனில் கிரியேட் ஆன இன்ஸ்டன்ஸை ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ ரீகம்போஸ் தான் பண்ணி ஆகணும். எக்ஸிகியூஷன் ஆர்டர் வச்சு நம்ம இன்ஸ்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, இப்போ நம்ம இந்த யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்கு யூசர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இன்புட் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். இந்த யூசரில் இருக்கிற யூனிக்கான ஐடி வச்சு நம்ம இந்த யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் இந்த யூசர் லிஸ்ட்டில் நம்ம எப்படி ஆட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம், ரீஆர்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா ரீஆர்டர் பண்ணலாம். இதுக்கு ஜெட்பேக் கம்போஸில் கீன்னு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனை நம்ம கீ கம்போசபிளில் wrap பண்ணி அந்த கீ கம்போசபிளுக்கு நம்ம ஒரு யூனிக்கான ஐடி பாஸ் பண்ணோன்னா அந்த யூனிக்கான ஐடி பேஸ் பண்ணி தான் அந்த கம்போசபிள் ஃபங்க்ஷனோட இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை ஆகும். போன எக்ஸாம்பிளில் காலமில் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷனை எமிட் பண்ணியிருப்போம். அதில் எக்ஸிகியூஷன் ஆர்டர் படி இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதால நம்ம லிஸ்ட்டோட டாப்பில் ஆட் பண்ணால் மற்ற கம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸும் அஃபெக்ட் ஆகி ரீகம்போஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதே எக்ஸாம்பிளில் இப்போ நம்ம அந்த யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷனை கீ கம்போசபிளில் wrap பண்ணி அந்த யூசரோட யூனிக்கான ஐடியா நம்ம கீ கம்போசபிளில் பாஸ் பண்ணால் இந்த ஐடி பேஸ் பண்ணி தான் இந்த யூசர் ஐட்டம் கம்போசபிள் ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை ஆகும். இதோட கம்போசிஷன் ட்ரீ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதனால் இந்த யூசர் லிஸ்ட்டில் நம்ம லிஸ்ட்டோட டாப்பில் ஐட்டம் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஐட்டம் ரிமூவ் பண்ணாலும், சார்ட் பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் ரீகம்போஸ் ஆகாது, ஸ்கிப் பண்ணிடும். ப்ரீவியஸ் கம்போசிஷனில் கிரியேட் ஆன இன்ஸ்டன்ஸையே ரீயூஸ் பண்ணிக்கும். ஆப்போட ஸ்டேட்டுன்றது எந்த நேரமும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நேரத்துக்கு மாறக்கூடியது. அது ஒரு ரூம் டேட்டாபேஸாக இருக்கலாம், இல்லைனா சிம்பிளாக ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு வேரியபிளாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ், இல்லை ஒரு இ-காமர்ஸ் ஆப்பில் கார்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் ஆப்போட ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். சிம்பிள் கவுண்டர்னு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த கம்போசபிள் ஃபங்க்ஷனில் ஒரு காலம்னு ஒரு லேஅவுட் கம்போசபிள் இருக்குது. அதில் டெக்ஸ்ட் கம்போசபிள், பட்டன் கம்போசபிள் இருக்குது. கவுண்ட்னு ஒரு இன்டிஜர் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட்டனோட ஆன் கிளிக்கில் இந்த கவுண்ட் வேரியபிளை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அந்த கவுண்ட் வேரியபிளை நம்ம டெக்ஸ்ட் கம்போசபிளில் டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இந்த கவுண்ட் வேரியபிள் தான் ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரன் பண்ணால் ரைட் சைடில் பாருங்கள், இப்படி தான் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதில் நம்ம இந்த ஆட் ஒன் பட்டனை எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் கவுண்டர் வேல்யூ 0 தான் இருக்கும். யூஐ அப்டேட் ஆகாது, ரீகம்போசிஷன் ஆகாது. காரணம் என்னென்னா இந்த கவுண்ட்ன்ற இன்டிஜர் வேரியபிளை ஜெட்பேக் கம்போஸால் ட்ராக் பண்ண முடியல. காரணம் என்னென்னா இந்த கவுண்ட்ன்றது ஒரு இன்டிஜர் டைப் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி இன்டிஜர் டைப்பை ஜெட்பேக் கம்போஸால் ட்ராக் பண்ண முடியாது. ஜெட்பேக் கம்போஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி ஸ்டேட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மியூட்டபிள் ஸ்டேட், இந்த மாதிரி டைப்பை தான் கம்போஸால் அப்சர்வ் பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும்.
எந்தெந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த மியூட்டபிள் ஸ்டேட்டோட வேல்யூவை ரீட் பண்ணுதுன்னு கம்போஸ் ட்ராக் பண்ணும். ஒருவேளை அந்த மியூட்டபிள் ஸ்டேட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் கம்போஸ் வந்து ரீகம்போஸை ட்ரிகர் பண்ணும். மியூட்டபிள் ஸ்டேட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப்ன்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். போன எக்ஸாம்பிள்ல நம்ம கவுண்ட்ன்றத ஒரு இன்டிஜர் வேரியபிளா கிரியேட் பண்ணிருப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி மியூட்டபிள் ஸ்டேட் வேரியபிளா கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணாலும் நம்ம ஆட் ஒன் பட்டனை கிளிக் பண்ணா கவுண்டர் வேல்யூ 0 தான் இருக்கும். ஆக்சுவலாக கவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது, கம்போஸும் அதை ட்ராக் பண்ணுது, ரீகம்போசிஷனும் நடக்குது. இதை நம்ம லேஅவுட் இன்ஸ்பெக்டரில் பார்த்தா தெரியும் ரீகம்போசிஷன் ஆகுதுன்னு. ஆனாலும் கவுண்டர் வேல்யூ 0ன்னு ஏன் இருக்குன்னா, ஒவ்வொரு தடவை ரீகம்போஸ் ஆகும் போதும் இந்த கவுண்ட் வேல்யூ வந்து அகைன் 0க்கு இனிஷியலைஸ் ஆகிடுது. ஒவ்வொரு தடவை ரீகம்போஸ் ஆகும்போதும் இந்த ஸ்டேட் வேரியபிள் ரீஇனிஷியலைஸ் ஆகாமல் இருக்க நம்ம கம்போஸ்குள்ளே இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்டை மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு ரிமெம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேட் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ரிமெம்பர் யூஸ் பண்ணாமல் கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு கம்பைலேஷன் வார்னிங் வரும். இந்த மாதிரி ரிமெம்பர் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டேட் ஆப்ஜெக்டை கம்போசபிள் ஃபங்க்ஷனோட இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இனிஷியல் கம்போசிஷனில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ரீகம்போசிஷன் ஆகும்போது அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். போன எக்ஸாம்பிளில் நம்ம மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். இதனால் நம்மளுக்கு ஒரு கம்பைலேஷன் வார்னிங்கும் கிடச்சிருக்கும், யூஐயும் அப்டேட் ஆயிருக்காது, கவுண்ட் வேல்யூ அகைன் 0க்கு ரீஇனிஷியலைஸ் ஆயிருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ரிமெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மியூட்டபிள் ஸ்டேட்டை மெமரியில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரன் பண்ணும்போது நம்ம ஆட் ஒன் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளோட கவுண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ரிமெம்பரை ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கவுண்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் நம்ம இந்த கவுண்ட் வேரியபிளை டெலிகேட் ப்ராப்பர்ட்டியாகவும் கிரியேட் பண்ணலாம். கோட்லைனில் டெலிகேட் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு பை கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கவுண்ட் வேரியபிளை நம்ம டெலிகேட் ப்ராப்பர்ட்டியாக கிரியேட் பண்ணும்போது நம்ம கவுண்ட் டாட் வேல்யூன்னு யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம கவுண்ட் வேரியபிளை கவுண்ட்டுனே யூஸ் பண்ணலாம். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட்டுன்னு யூஸ் பண்ணலாம். கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸில் ரிமெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டேட் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணும்போது அது ஒரு இன்டர்னல் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஸ்டேட்ஃபுல் கம்போசபிள்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டேட்ஃபுல் கம்போசபிளை நம்ம ரீயூஸ் பண்ணுறதும் கஷ்டம், அதே மாதிரி டெஸ்டிங் பண்ணுறதுலையும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸ்டேட்லெஸ் கம்போசபிள் இதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டான ஒன்று. ஸ்டேட்லெஸ் கம்போசபிளில் ரிமெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம், அது எந்த ஸ்டேட்டுமே ஹோல்டு பண்ணாது. இந்த சிம்பிள் கவுண்டர் கம்போசபிள் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டேட்ஃபுல் கம்போசிஷன் தான். ஏன்னா இதில் நம்ம ரிமெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டேட் ஆப்ஜெக்டை மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டேட் ஹாஸ்டிங்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் கம்போசிஷனில் இருக்கிற ஸ்டேட்டை அந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே மூவ் பண்ணி அந்த ஸ்டேட்ஃபுல் கம்போசிஷனை கம்ப்ளீட்டாக ஸ்டேட்லெஸ்ஸாக ஆக்கணும். இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் ஸ்டேட் ஹாஸ்டிங். ஜென்ரலாக இந்த ஸ்டேட் ஹாஸ்டிங்கை 2-3 ஸ்டெப்ஸில் பண்ணலாம். முதல்ல ஸ்டேட்ஃபுல் கம்போசபிளில் இருக்கிற ஸ்டேட்டை ரீஃபேக்டர் பண்ணி அந்த ஸ்டேட்ஃபுல் கம்போசபிள் ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே மூவ் பண்ணணும். அடுத்து மூவ் பண்ண ஸ்டேட் வேரியபிளை பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம லேம்டாவை கால் பண்ணணும். இந்த லேம்டாவை நம்ம காலர் கம்போசபிள்லேருந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்ஸை தான் நான் இந்த சிம்பிள் கவுண்டருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். போன எக்ஸாம்பிளில் உங்களுக்கு தெரியும் இந்த சிம்பிள் கவுண்டர் வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் கம்போசபிள். இதில் இருக்கிற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட்ன்றது. இதை நம்ம ரீஃபேக்டர் பண்ணி இந்த சிம்பிள் கவுண்டர் எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே நம்ம மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ண இந்த ஸ்டேட் வேரியபிளை பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ணுறோம் சிம்பிள் கவுண்டருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டனோட ஆன் கிளிக்கில் நம்ம வந்து இந்த ஸ்டேட் வேரியபிளை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். இதையும் நம்ம ஒரு லேம்டாவாக இந்த சிம்பிள் கவுண்டருக்கு பாஸ் பண்ணி இந்த லேம்டாவை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக இந்த சிம்பிள் கவுண்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேட்லெஸ்ஸாக ஆயிடுச்சு. இந்த கான்செப்ட் பேர் தான் ஸ்டேட் ஹாஸ்டிங். நம்ம இந்த சிம்பிள் கவுண்டர் எக்ஸாம்பிளில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ரன் பண்ணி பார்க்கலாம். என்னோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஜெராஃபி 2022.3.1. ஜெட்பேக் கம்போஸோட வெர்ஷன் இதுதான். கம்போஸ் கோட்லின் கம்பைலர் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் 1.4.3. கம்பைல் SDK 34. மெயின் ஆக்டிவிட்டியில் சிம்பிள் கவுண்டர்னு ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் காலம் லேஅவுட் கம்போசபிளில் டெக்ஸ்ட் கம்போசபிள், பட்டன் கம்போசபிள் இருக்குது. பட்டன் கம்போசபிளை ஆன் கிளிக் பண்ணால் நம்ம கவுண்ட்ன்ற இன்டிஜர் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இதை நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ரன் பண்ணால் நம்ம இந்த ஆட் ஒன் பட்டனை எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் கவுண்ட் வேல்யூ 0லேயே தான் இருக்கும். எதனால்னா இந்த இன்டிஜர் வேரியபிளை கம்போசபிளால் ட்ராக் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த கவுண்ட் வேரியபிளை மியூட்டபிள் ஸ்டேட்டாக மாற்றலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கம்பைலேஷன் வார்னிங் வருது.
கிரியேட்டிங் எ ஸ்டேட் ஆப்ஜெக்ட் யூசிங் கம்போசிஷன் வித்தவுட் ரிமெம்பர். ஸோ என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் ஆப்ஜெக்ட்டை நம்ம ரிமெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி கம்பைலேஷன் வார்னிங் வருது. இந்த கம்பைலேஷன் வார்னிங் வந்தாலும் ஸ்டில் நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட் ஒன் பட்டன் கிளிக் பண்ணால் கவுண்டர் வேல்யூ 0 தான் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம மியூட்டபிள் ஸ்டேட்டாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதனால் ரீகம்போசிஷன் நடக்கும். ஆனால் எவ்ரி டைம் ரீகம்போஸ் ஆகும்போதும் இந்த கவுண்ட் வேல்யூ வந்து 0க்கு இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கவுண்டர் வேல்யூ வந்து 0னே காமிக்குது. ரீகம்போசிஷன் ஆகுதா ஆகலையான்னு நம்ம லேஅவுட் இன்ஸ்பெக்டரில் பார்க்கலாம். லேஅவுட் இன்ஸ்பெக்டரில் பாருங்கள். எவ்ரி டைம் நான் ஆட் ஒன் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த காலமில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ நம்ம ரிமெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த மியூட்டபிள் ஸ்டேட்டை ஸ்டோரேஜில் சேவ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கவுண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளுக்கு யூஐயில் அப்டேட் ஆகுது. நம்ம இந்த கவுண்ட்டை ஒரு டெலிகேட் ப்ராப்பர்ட்டியாக கிரியேட் பண்ணலாம் பை கீவேர்ட் யூஸ் பண்ணி. இப்படி டெலிகேட் ப்ராப்பர்ட்டியாக கிரியேட் பண்ணுறதால நம்ம கவுண்ட் டாட் வேல்யூன்னு யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம கவுண்ட்டுன்னு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிம்பிள் கவுண்டர் வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் கம்போசபிள். காரணம் என்னென்னா நம்ம ரிமெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டேட் ஆப்ஜெக்டை மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்ஃபுல் கம்போசபிளை நம்ம ஸ்டேட் ஹாய்ஸ்டிங் பேட்டர்னில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டேட்லெஸ் கம்போசபிளாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்லெஸ் கம்போசபிள் காலர் கம்போசபிள் கிரியேட் பண்ணலாம். இந்த காலர் கம்போசபிளில் இருந்து தான் நம்ம இந்த சிம்பிள் கவுண்டர் கம்போசபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இந்த கவுண்டர் ஸ்க்ரீனில் இருந்து தான் நம்ம இந்த சிம்பிள் கவுண்டர் கம்போசபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிம்பிள் கவுண்டர் ஃபங்க்ஷனில் இருந்து இந்த கவுண்ட் ஸ்டேட் ஆப்ஜெக்டை நம்ம ரீஃபேக்டர் பண்ணி இந்த கவுண்டர் ஸ்க்ரீனுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ண இந்த ஸ்டேட் ஆப்ஜெக்டை நம்ம அகைன் சிம்பிள் கவுண்டருக்கு பேராமீட்டராக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த ஆன் கிளிக்கில் நம்ம இந்த கவுண்ட் ஸ்டேட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம லாம்டாவாக பாஸ் பண்ணலாம். இந்த லாம்டாவை வந்து நம்ம காலர் ஃபங்க்ஷன்லேருந்து இன்புட் பேராமீட்டராக இந்த சிம்பிள் கவுண்டருக்கு பாஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிம்பிள் கவுண்டரை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டேட்லெஸ் கம்போசபிளாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம ரீகம்போசிஷன்னா என்ன, கம்போசபிள் ஃபங்க்ஷனோட லைஃப் சைக்கிள்னா என்ன, ஒவ்வொரு கம்போசபிள் ஃபங்க்ஷனோட இன்ஸ்டன்ஸையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கால் சைட் யூஸ் பண்ணுது, எக்ஸிக்யூஷன் ஆர்டரை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது, கீ கம்போசபிள்னா என்ன, ஒரு ஆப்போட ஸ்டேட்னா என்ன, மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த ஸ்டேட் ஆப்ஜெக்ட்டை ஃபங்க்ஷனோட மெமரியில் எப்படி நம்ம ரிமெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டேட்ஃபுல் கம்போசபிள்னா என்ன, ஸ்டேட்லெஸ் கம்போசபிள்னா என்ன, ஒரு ஸ்டேட்ஃபுல் கம்போசபிளை எப்படி ஸ்டேட்லெஸ் கம்போசபிளாக ஸ்டேட் ஹாய்ஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம மாற்றுறதுன்னு பார்த்தோம். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.